ஜாக்கி ஜான் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஸ்டண்ட் தான். ஸ்டண்டை இவரை விட பெட்டரா யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கிளிப்லாம் இப்போ இடையில ஒரு கிளிப்பு ரிலீஸ் ஆச்சு. அந்த கிளிப் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சூப்பரா பண்ண முடிஞ்சது ஜாக்கி ஜானால மட்டும்தான். அவருக்கே வயசாயிருச்சு அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அவர் நிறைய படங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வர்றாரு. அது காரணம் அவருக்கு வயசாயிருச்சு, அவரால் பழைய மாதிரி ஸ்டண்ட் பண்ண முடியல அப்படிங்கறதுனால தான். பட் இருந்தாலுமே சிங்கம் சிங்கம் தாங்கிற மாதிரி ஜாக்கி சான்னா ஜாக்கி சான் தான். இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த மூவிக்கான ஸ்டண்ட்ல நம்ம ஜாக்கி சான் அண்ட் அவரோட ஸ்டண்ட் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும், அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க இவங்க தான் பண்ண போறதாவும் ஒரு விஷயம் ரூமரா வந்துச்சு. பட் இப்போதைக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி லண்டன்ல இப்போதைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக அவெஞ்சர் டூம்ஸ்டே அந்த மூவியும் இப்போதைக்கு லண்டன்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு படத்துக்குமே நம்ம ஜாக்கி சான் அண்ட் அவங்களோட ஸ்டண்ட் டீம் தான் ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. பட் அஃபிஷியலா வந்தது என்னன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு தான் அவங்க ஸ்டண்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரே இடத்துல ரெண்டு படமும் ஷூட்டிங் நடக்கிறப்ப சொல்ல முடியாது நம்ம ஜாக்கி சானே அந்த படத்துக்கும் ஸ்டண்டிங் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது சூப்பரான விஷயம் தான். ஏன்னா ஜாக்கி சான் ஸ்டன் பண்ணாலே அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுவாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எந்த படத்துல பார்த்தாலும் நீங்க ஸ்டண்டெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஃபைட் தெரிஞ்ச ஒருத்தர் ஃபைட் பண்ற மாதிரி பண்ண மாட்டாரு. அவருக்கு அவரோட பவரை வச்சு எப்படி பண்ண முடியுமோ அந்த பவரை வச்சு தான் ஃபைட் பண்ணுவார். பட் ஜாக்கி சான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறன்னு நினைக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்த ஸ்பைடர்மேன் படங்கள்லேயே இந்த படத்தில் ஸ்டண்ட்டுக்கு அதிக சீக்வன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புறேன். ஏன்னா இந்த படத்தில் நிறைய வில்லன்கள் இறங்க போறாங்க. அதனால நிறைய படத்தில் முக்கால்வாசி சீன் ஸ்டண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது போக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த படத்துலேயே அதிகமான ஸ்டண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஸோ அதுலேயும் இவரை கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன கேமியோ மாதிரி காட்டினாலும் நல்லா இருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜாக்கி சானை ஒரு கேமியோல கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.